கார்த்திக் ரேவதி சீரியலுடைய நாளைய எபிசோடுக்கான ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். கார்த்தியை பார்க்கும்போது ரேவதி முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். அடடா, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி ப்ரொமோவாக முடிச்சிருந்தாங்க. சரி, லாஸ்ட் எபிசோடு எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் என்ன நடந்தது அப்படின்றத ஷார்ட்டாகவே சொல்கிறேன். எபிசோடை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைன்னு வரும்போது நேரில் போய் தான் அதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஒரு இடத்துல இருந்தே நாங்கள் சால்வ் பண்ணுவோம்ல அப்படின்ற மாதிரி கார்த்தி இன்றைக்கி மாஸ் காட்டிட்டாரு. லிஃப்ட்டுக்குள்ளே மாட்டியிருந்தாலும் அங்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் 2 பேருக்கும் நடக்க இருந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டாரு. எப்படி அப்படின்றதான் இன்றைக்கி எபிசோடுக்கான ஹைலைட். நிறைய தடங்கல்கள் வருது. ஃபஸ்ட்டு பவர் கட் ஆகுது. சரி, இது எல்லாமே கார்த்தியோடைய பிளானாக தான் இருக்கும் அப்படின்னு சாமுண்டீஸ்வரியும் சூரியகலாவும் கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, அதுக்கு பேக்கப் பிளானாக என்ன பண்ணுறாங்க, ஜென்ரேட்டரை ஆஃபீஸ்க்கு வர வச்சு பவர் வர வைக்கிறாங்க. அடுத்து மருது ரேவதி இவங்களுக்கான ரிஜிஸ்டர் மேரேஜ் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. அந்த சமயம் பார்த்து ஆஃபீஸில் பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு ஸ்குவாட் வந்து எல்லாரையும் வெளியில் அனுப்பிட்டு செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது சந்தேகம் உறுதியாயிடுச்சு. இது எல்லாமே கார்த்தியோடைய பிளான் தான், கார்த்தியை இங்கே வரவிடக்கூடாது அப்படின்னு பிரியாவுக்கு கால் பண்ணி கார்த்தி எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் இன்னும் லிஃப்ட்டில் தான் இருக்கார் அப்படின்னு சொல்ல, சரி இன்னும் வேலை முடியலை, கொஞ்சம் பார்த்துக்கோன்னு சாமுண்டீஸ்வரி பிரியாவுக்கு கால் பண்ணி சொல்ல, இன்னொரு பக்கம் லிஃப்ட்டை சரி பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி பண்ணியும் முடிச்சிட்டாங்க. அதே சமயம் மயில் வாகனம் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய டிவோர்ஸ் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் மெடிக்கல் சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கார்த்தியை மீட் பண்ண ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வராங்க. ஸோ இதற்கிடையில் பவர் வந்தாச்சு. பாம்பு ஸ்குவாட் செக் பண்ணி பார்த்துட்டு பாம்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருது ரேவதி இவங்க 2 பேரையும் சைன் போட வைக்க போகும்போது அந்த இடத்துல ஆஃபீஸருடைய ஃபோன் வந்து ரிங் ஆகுது. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து செக் பண்ணி பார்த்தா இங்கே கார்த்தி தான் கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லை, அவங்க பழசாக மறந்துட்டாங்க. டிவோர்ஸ் கேஸ் வேறு கோர்ட்டில் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது எப்படி அந்த பொண்ணுக்கு நீங்கள் 2வது கல்யாணம் பண்ணி வைக்க முடியும், இதில் நீங்கள் கேஸில் மாட்டிப்பீங்க அப்படின்னு சொல்லி கார்த்தி அந்த ஆஃபீஸருக்கு கால் பண்ணி சொல்ல அவருக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ இதை பற்றி அந்த பொண்ணுக்கிட்ட நேராக விசாரிக்காமல் அவங்க அம்மாவை கூப்பிட்டு தனியாக விசாரித்து பாருங்கன்னு சொல்லும்போது சாமுண்டீஸ்வரியை தனியாக கூப்பிட்டு அந்த ரிஜிஸ்டரை வந்து விசாரித்து பார்க்குறாங்க. சாமுண்டீஸ்வரியும் ஆமாம், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, டிவோர்ஸ் கேஸ் கோர்ட்டில் இருக்குது, 1 வருஷம் டைம் கொடுத்துருக்காங்க, அதில் 6 மாதம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்ல, கோர்ட்டே 1 வருஷம் டைம் கொடுக்கும்போது நீங்களும் நாங்களும் ஏமாத்துறோம், நம்ம 2 பேரும் கம்மி தான் என்னணும், இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரிஜிஸ்டர் புக்கில் என்ட்ரி போட்டிருந்தாங்கல்ல, ஸோ அதை அப்படியே கிழிச்சு வீசிட்டாங்க. ஸோ இதை பார்த்து ரேவதி சந்தோஷம்தான் படுறாங்க. ஆக மொத்தம் இவங்க 2 பேருடைய கல்யாணம் இன்றைக்கி நின்றுடுச்சு அப்படின்றதான் இன்றைக்கி எபிசோடுக்கான ஹைலைட். சரி, ப்ரொமோ என்ன அப்படின்னு பார்த்தா அங்கே தாங்க ட்விஸ்ட்டு. வழக்கத்துக்கு மாறாக இங்கே ரேவதி முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். இங்கே கார்த்தி ரேவதியை கூப்பிட்டு என்னாச்சு, எப்போதும் பார்க்குறத விட இன்றைக்கி உங்கள் முகத்தில் கொஞ்சம் சந்தோஷம் அதிகமாக தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னன்னு தெரியல, காலையிலேருந்து கொஞ்சம் மூட் அவுட்டாக இருந்தது, இப்போ என்னமோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, எப்போதும் இப்படியே இருங்க, பார்க்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல ரேவதி மௌனமாக சிரிச்சிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்பாடா, இப்போ தான் வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி இன்றைக்கி ப்ரொமோவை முடிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோட கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.